அண்ணன் டி.ஆர். பாலு அவர்களின் தலைமையிலான திமுக குழுவினரோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நானும் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் ஆகிய மூவரும் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றோம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வழக்கமான சராசரியான ஒரு பொதுத் தேர்தல் அல்ல. இந்த தேர்தலில் வலதுசாரி சக்திகளை காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை 100 விழுக்காடு உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையோடு இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு அங்கம் என்கிற அந்த உரிமை உணர்வோடு எங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நாங்கள் திமுகவோடு ஒரு பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்கிற அந்த புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். திமுக தரப்பில் எங்கள் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். தலைவரோடு இது குறித்து விவாதித்த பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில், சிறப்பான முறையில் நடந்தேறி இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். எத்தனை தொகுதிகள் என்பது குறித்தும் திமுக குழுவுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அந்த எண்ணிக்கை உறுதியான பிறகு உங்களுக்கு தெரிவிப்போம். ராஜ்யசபா பற்றி நாங்கள் பேசல. பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கோரியிருக்கிறோம். ஒரு பொது தொகுதியும் வேண்டும், தனி தொகுதிகளும் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். பாண்டிச்சேரியில் ஒரு பொது தொகுதி உட்பட 2 தனி தொகுதிகள், 3 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது முதல்ல எண்ணிக்கை முடிவான பிறகுதான் எந்தெந்த தொகுதி, எந்தெந்த பகுதி என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இப்போதைக்கு எங்கள் எண்ணம் என்ன என்பதை, எங்கள் விருப்பம் என்ன என்பதை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதனை தலைவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்ட பின்னர் உங்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுப்போம் என்று கூறியிருக்கிறார். இதெல்லாம் கூட்டணி கட்சிக்கு இடையில உள்ள அரசியல் ரகசியங்கள். இதை நம்ம வெளிப்படையா பேச முடியாது. அது நாங்க எங்களுக்குள்ள நெகோசியேஷன், அந்த நெகோசியேஷன்ல என்ன ஃபைனல் ஆகுதோ அந்த ஃபைனலா உங்களுக்கு சொல்லுவோம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கு? அவங்க தேர்தல் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பொதுக்கூட்டத்தில். நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மோடி வித்தை எடுபடாது. எத்தனை முறை வந்தாலும், என்னென்ன பேசினாலும், திமுக அரசுக்கு எதிரான
களங்கத்தை பூச திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை பூச முயற்சித்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் அது எடுபடாது. தமிழ்நாடு வேறு, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் வேறு. 2026 தேர்தல் மீண்டும் பாஜகவினருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதை உணர்த்துவார்கள். 2021 இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதோட இந்த கூட்டணி கொள்கை வெற்றி பெறுவது முக்கியம் சொல்லி முதல்ல நீங்க தான் கையெழுத்து போட்டீங்க. இதே நிலைப்பாட்டில் இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கான நெகோசியேஷன், உங்களுக்கான பங்களிப்பு அதிகப்படுத்துறதுல எங்களுக்கான பங்களிப்பு, எங்களுக்கான பகிர்வு என்ன என்பது குறித்தும் நாங்கள் எங்கள் கருத்தை உறுதிபட தெரிவித்திருக்கிறோம். அதே வேளையில் நீங்கள் சொன்னதைப் போல கடந்த தேர்தலில் நாங்கள் இந்த கூட்டணியின் வெற்றி எவ்வளவு முக்கியம் என்று கூறினோமோ அதே உணர்வோடு இன்றைக்கும் நாங்கள் அதில் உறுதியாக இருப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அதே சூழலாகத்தான் இருக்கிறது. இங்கே மதவாத அரசியலுக்கு இடமில்லை, சாதியவாத அரசியலுக்கு இடமில்லை. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வெறுப்பு அரசியலை பரப்புவதற்கு தமிழ்நாட்டில் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு அந்தந்த கட்சியின் வலிமைக்கு ஏற்ப உள்ளது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ்நாட்டின் இந்த சுமூகமான அரசியல் சூழலை மதவாத சக்திகளால் பாதிக்க செய்வதற்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு எங்கள் அதிகார பகிர்வையும் உரிமையோடு எடுத்துரைத்திருக்கிறோம். முதல்வரிடமிருந்து எங்களுக்கு மீண்டும் அழைப்பு வரும்போது உங்களுக்கு தெரிவிப்போம். அதான் அது நெகோசியேஷன்ல வந்து அதை எப்படி நீங்க வெளியே சொல்ல முடியும்? தொகுதி தான், தொகுதி பகிர்வுங்கிறது ஒரு அதிகார பகிர்வு தானே. அதாவது கேபினெட்ல பவர் ஷேர் இல்ல நீங்க சொல்ற மாதிரி. அதை நாங்க வந்து இந்த சூழல்ல அந்த கருத்துல நாங்க அதை சொல்லல. அந்த நிலைப்பாட்டை நாங்க தொடக்கத்தில் இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தையே முன்வைத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2001க்கு முன்னாடியே மூப்பனார் அவர்களோடு நாங்கள் களத்திலே இறங்கிய போது அதிகாரம் இல்லாத ஒரு சமூகமாக ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்திற்கு அதிகார பகிர்வை கோருகிறோம் என்ற கருத்தை முன்வைத்தோம். அந்த நிலைப்பாட்டில் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் சூழல் அதற்கேற்ப இன்னும் கனியவில்லை. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையைத்தான் அதிகார பகிர்வு என்கிற பெயரில் சொல்லுகிறோம். திமுக காங்கிரஸ் இடையே வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இங்க வந்து மகிழ்ச்சியா இருந்துச்சு சொல்லி ஜோடங்கர் தெரிவித்திருந்தாரு. டெல்லியில போய் பேசும்போது திமுக சொல்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியல, 25 தொகுதி தான் சொல்றாங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல, டெல்லியில போய் பேசியிருக்காரு. காங்கிரஸ் கட்சி ஒரு கூட்டணியில ஒரு இரட்டை நிலைப்பால் இருக்க மாதிரி ஒரு நிலை இருக்கு, அதை எப்படி பாக்குறீங்க? அது காங்கிரஸ்காரங்க தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அது பேச்சுவார்த்தை நடத்தும் போது தனித்தனியா ஒவ்வொரு கட்சியோட பேசுறாங்க. அதில் நான் எப்படி இன்னொரு கட்சியினுடைய கருத்துக்கு பதில் சொல்ல முடியும்? எங்க கட்சியினுடைய நிலைப்பாட்டை பற்றி நான் பேச முடியும். நாங்கள் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியான கோரிக்கைகள் வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியான ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்கள் தேசிய அளவில் ஒரு பெரிய சக்தி என்கிற அடிப்படையில் கோரிக்கையை வைக்கிறார்கள். அது அவர்களுடைய நிலைப்பாடு. அதில் நாங்கள் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. கூட்டணி 10 தேர்தல் சந்திச்சிருக்கீங்க. ஒருபோது அந்த கூட்டணியுடைய பேச்சுவார்த்தையில தொகுதி பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டிருந்தாலும் கூட்டணி என்பது உறுதியா இருந்தது. ஆனா இப்ப காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில ஒரு இரட்டை நிலைப்பாடு தெரிவித்தனால கூட்டணியே உறுதியாக ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. அது உங்க கூட்டணிக்கு என்னதான் பேச்சுவார்த்தையில் இழுபறி நடந்தாலும் கூட காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கும். இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக தேர்தலை சந்திக்கும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.